ஸோ மன்னிப்பு படலத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ வந்து ஒவ்வொருத்தங்களா வந்து விஜய் கிட்ட நம்ம நடந்துக்கிட்ட விதத்துக்காக மன்னிப்பு கேட்போம். இத்தன நாளா வந்து இந்த குடும்பத்த வில்லன் வில்லன் குடும்பமா இந்த குடும்பத்த வந்து சாரதா ஏன் புரிஞ்சுக்காம இருக்காங்க? யமுனா ஏன் இப்படி இருக்காங்கன்னு காமிச்சோம்ல, அத கொஞ்சம் மாத்துவோம் அப்படிங்கிற மாரி ஆரம்பிச்சாங்க. ஸோ முதல்ல சாரதா போயிட்டு நெறைய காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து, அத வந்து கங்கா கிட்ட காமிக்க, கங்கா உடனே வந்து "பரவால்ல சமைச்சு போட்டே அவன மாத்திடலான்னு பார்க்குற பார்த்தியா?" அப்படின்னு வந்து சொல்ல, "இல்ல நான் வந்து கோவப்பட்டேன். பணம், பணம், பணம்னு எல்லாரும் சொன்னதுனால நான் கொஞ்சம் எரிச்சல் ஆயிட்டேன். ஆனா வந்து இப்ப அந்த பையன் பணமே வேணான்னு சொல்லி வந்திருக்கு. நல்லா கவனிச்சுக்கணும்ல" அப்படின்னு அவங்க கிளம்பி உள்ளார போறாங்க. ஸோ உள்ளார போனதுக்கப்புறமா பாட்டிகிட்ட பாட்டி வேற வந்து வைராக்கியமா பணத்துக்கு வளைஞ்சு கொடுக்காம இருந்துட்டா பாரு சாரதா அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் பொழுது, குமரன் என்ன பண்றாரு, நேரா கிளம்பி யமுனா வீட்டுக்கு போயிட்டு யமுனாட்ட இன்ஃபர்மேஷன்லாம் சொல்றாரு. இங்க வந்துட்டாங்க, ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா, அது எப்படி ஒண்ணு சேர்ந்தாங்க? நிஜமாவே அப்ப காவேரிக்கு வந்து விஜய் கூட வாழணும்னு தோணுச்சாங்குது. ஏம்மா பைத்தியமாம்மா நீ எப்படிம்மா ஐஏஎஸ்லாம் இப்ப இந்த ஆனனா கலெக்டர்லாம் ஆனனா என்னம்மா ஆவறது? மாவட்டமே காலி ஆயிடுமேம்மாங்கிற மாரி தான் இருந்துச்சு நமக்கு அந்த கேரக்டர பார்க்க பார்க்க. அப்படி ஒரு கொஞ்சம் கூட வந்து ஒரு புரிதல் இல்லாத ஒரு கேரக்டர் அது. ஸோ இப்போ இதுக்கு இடையில தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே நிவின் வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறமா எப்படி அம்மா சேர்த்துக்கிட்டாங்க, ஏத்துக்கிட்டாங்கன்னு கேட்டா, பிரெக்னன்ட்டா இருக்காங்க காவேரின்னு உடனே சந்தோஷமாயிட்டாங்க. நான் உடனே பார்க்க போணும் அக்காவன்னு கிளம்பிட்டாங்க. ஸோ கிளம்பி போக, அங்க வந்ததுக்கப்புறமா வந்து இவங்க விஜயும், காவேரியும் வந்தோனே, காவேரிக்கு நட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் இவங்க குடுக்க, விஜய் கிட்ட சாரி கேட்க, நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நெனச்சேன் மாமா, மாமா, மாமான்னு வார்த்தைக்கு வார்த்தை மாமா, மாமான்னு கூப்பிட்டு, எங்க அக்காவ நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்ல, இப்படிலாம் மாமான்னு கூப்பிடுறியேன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாத்தையும் ஹாலுக்குள்ள உட்கார சாப்பிட வைக்கலான்னு பார்த்தா, ஹால்ல இடம் பத்தல. ஸோ அதனால கங்கா தான் அப்புறமா சாப்பிடுறாங்க. அது வந்து குறைய நிவர்த்தி பண்ணணுங்கிறதுக்காக, நைட்டு சாப்பாட மொட்டை மாடியில வச்சு சாப்பிடுறாங்க. ஸோ எல்லாரும் மொட்டை மாடியில வச்சு சாப்பிட, இப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மாரி க எம் எல்லாருமே சந்தோஷமா இருக்க மாரி இருக்கு. ஆனா வந்து காவேரி மட்டும் கொஞ்சம் குழப்பமா இருக்காங்க. ஏன்னு பார்த்தா, தாத்தா, பாட்டி இல்லல்ல. அவங்க பாவம் இல்லங்கிறாங்க. சும்மா ஆளே இப்படி டியூன் ஆயிட்டா போல. சந்தோஷமாவே இருக்க பிடிக்காம ஏதாவது ஒண்ணு யோசிச்சுட்டு, அதெல்லாம் சரியாயிடும் பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போதே குமரன் ஈஸ்வரா டயலாக்க சொல்லிர்றாரு. குழந்தைய கொண்டு போய் குடுத்தா சரியாயிடும் அப்படின்ட்டு. இத பேசிட்டு இருக்கும்போதே யமுனா வந்து சாரி கேட்டுட்டு இருக்கா. உடனே அக்கா நான் உன்கிட்டயும் தப்பா பேசிட்டேன். மாமா நான் உங்கள்ட்டயும் தப்பா பேசிட்டேன் அப்படின்னு வந்து சொன்னா, ஓ! என்கிட்ட வந்து இந்த நிவின் காவேரின்னு பேசின விஷயத்த எல்லார்கிட்டயும் பேசினியா? அப்படின்னு விஜய் கேட்டுட்டு இருக்காரு. கேட்டுட்டு இருக்கும் பொழுதே வந்து இந்த பிரெக்னன்சி மேட்டர்லாம் வந்து இப்ப தான் வந்து நமக்கு தெரியும். ஆனா நிவினுக்கு எப்பவோ தெரியும். அப்படிங்கும்போது விஜய் என்ன சொல்றாரு, நிவின் தான் முதல்ல காவேரிய ஹாஸ்பிட்டல் கூட்டு போனது. அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும்னு உடனே இப்ப சந்தேகம் வந்துருச்சு திருப்பி யமுனாவுக்கு. திருப்பி அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒருவேளை வந்து இந்த குழந்தை வந்து நிவினோட குழந்தையா இருக்குமோங்கிற அளவுக்கு மட்டமா இப்ப யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த எண்ணத்தோட, அந்த பார்வையோட தான் பார்க்குறாங்க. இத நிவின் மட்டும் புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சுட்டு பார்க்குறா பாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ இந்த புது ட்ராக்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இனிமே இந்த குடும்ப கதையா வந்து இப்ப போப்போது. இப்பவாச்சும் வந்து மத்த ஒவ்வொருத்தவங்களுடைய ஜோடியோட கதையும் வருமா? இல்ல ஒரு ஜோடிய வச்சு மட்டும் மையப்படுத்தி போதா? அப்படிங்கிறதையும் பார்க்கணும். நர்மதாவுக்கும் ஏதாச்சும் ஒரு கதைக்களத்துல ஏதாவது விஷயத்த செய்யலாம். நர்மதாவுடைய வயசுல வந்து இனியா இருக்கும் பொழுது தான் பாக்யலட்சுமியில அத்தன கதைகள் இருந்துச்சு. ஸோ இங்க 4 பேர் கதையா அது மாறுமா? 4 பேர் கதையோட நீங்க வந்து விஜயோட ஆஃபீஸ் கதை, இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை அப்படிங்கலாம் கொண்டு வந்தா நல்லாயிருக்கும். அத விட்டுட்டு ஒரேடியா சொத்த விட்டுட்டாரு, எல்லாத்தையும் விட்டாரு. அதெல்லாம் வந்து அங்க ராகினியும், பசுபதியும் அனுபவிக்கிறாங்க. தாத்தா, பாட்டி கஷ்டப்படுறாங்கங்கிற மாரி வந்து காமிச்சுக்கிட்டு இருந்தா ரொம்ப ட்ரமாட்டிக்கா, சினிமாட்டிக்கா தான் இருக்குமே தவிர, கொஞ்சம் கூட அதில லாஜிக் இருக்க மாரி நமக்கு தோணல. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்க. தேங்க் யூ.